சரி, எனக்கு ஒரு டவுட். உங்களுக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கா? பேய் மேல நம்பிக்கை ஒன்ஸ் அப்பான் டைம் இருந்தது. ஓகே. ஆனா அதுக்கப்புறம் போக 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 பேய் மேல நம்பிக்கை இல்ல. சாமி மேல நம்பிக்கை இருக்கா? கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. மேஜிக் நீங்க பண்றீங்க. ஆனா உங்களுக்கு வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் தெரியும். கடவுள் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டாருன்னு நம்புறாங்கல்ல. நான் நம்புவேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. அதுக்கு பின்னாடி லாஜிக் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை தாண்டி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சில விஷயங்களை வந்து கண்ணில் விஷுவலா இப்போ நான் பண்ணின மேஜிக்ஸ்லாம் நீங்க விஷுவலா பாக்குறீங்க. சிலதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும், சிலதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, கண்ணில் பார்க்க முடியாது. அதோட செயல்பாடுகளை நம்மளால உணர முடியும். பஞ்சபூதங்கள் சொல்லுவாங்க. பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன பண்ற எல்லா விஷயங்களும் பிரபஞ்சம் பார்த்துட்டு தான் இருக்கு. ஸோ பஞ்சபூதங்கள் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம ஒரு விஷயம் நம்புறோம் அப்படின்னாக்கா அது ரிலேட்டடான விஷயமா தான் இருக்கும். அதை ஸ்பிரிச்சுவல்னு சொல்ல முடியாது, நம்பிக்கை அவநம்பிக்கை அப்படின்னு சொல்ல முடியாது. மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை. ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னாக்கா லைக் கடவுள்கிட்ட வேண்டுறோம், கடவுளை இந்த விஷயம் போற நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் வரம் கொடுக்குறவர் கொடுப்பாரு. அது நம்ம டேலண்ட்ல தான் இருக்கு. அங்க போய் இப்போ எப்படி பேசி ப்ரெசென்ட் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு இருக்கிற அவசரமான சுச்சுவேஷன்ல மனுஷனுக்கு கடவுள்கிட்ட வேண்டது கூட டைம்ல போற வழியில இப்படி இப்படின்ட்டு போறவங்களா இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம டேலண்ட் வந்து ஒரு பக்கம் இருக்கு. அதை வந்து நம்பிக்கைங்கிறது மனசுக்குள்ள இருக்கணும்.